ஏன்னா துரைமுருகனே என்ன சொல்கிறாரு, இன்ப நீதி அமைச்சரவையில் கூட எனக்கு இடம் கிடைச்சா மகிழ்ச்சி அடைவன் சொல்லி நிலவை காத்துட்டு இருக்க நேரத்தில், அதனால் இன்ப நீதி காலனியும் விடுவாங்க. அதனால் அது ஒரு கொத்தடிமைகள் கூடாரம். அவங்க வந்து கட்சி நடத்தலை, கம்பெனி நடத்துகிறாங்க. அங்கே அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அங்கே வந்து பிழைக்க முடியும். சரி சார், இப்போது எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பரப்புரை. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து எங்கே போனாலுமே அவங்களுக்கு தாவேக்கா கொடி தான் அதிகமாக ஏந்தி வருது. இதுக்கு காரணம்? இல்லை, இதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. அதாவது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் முன்னிறுத்தினோம். அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கிட்டு தேசிய ஜனநாயக முன்னணியுடைய வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு தன்னுடைய பயணத்தை மக்களை நோக்கி மக்களை காப்போம், மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போம் சொல்லிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தன்னுடைய எழுச்சி பயணத்தை நடத்திட்டு வந்தார். ஒவ்வொரு தொகுதியில் இருக்கிற வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு 20,000-30,000 வாக்காளர்களை அவருடைய பிரச்சார பயணத்தில் தொடர்ந்து சந்திச்சுட்டு வந்தார். ஏறத்தாழ 166 தொகுதிகளில் தன்னுடைய பயணத்தை முடிச்சிட்டார். இந்த எழுச்சி பயணத்தை பார்த்து திமுக மிரண்டு போய் ஸ்டாலின் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு. சிவகார்த்திகேயன் அனுப்பலாமா, நயன்தாராவை அனுப்பலாமான்னா அவங்க முயற்சி பண்ணி பார்த்தாங்க. இதுக்கு இணையாக அவங்களால வந்து யாராலையும் அதை வந்து இவ்வளோ வாக்காளர்களை சந்தித்து மக்களோடு பேசி வாக்குகளை பெறுவதற்கும் இல்லை மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்குவதற்கும் அவங்க கட்சியில் யாராலையும் முடியலன்ற ஒரு நிலைமை வந்தவுடனே இதை எப்படியாவது கெடுக்கணும்னு பார்த்தாங்க, இந்த பயணத்தை தடுக்கணும்னு பார்த்தாங்க. அதுக்கு ஆம்புலன்ஸை விட்டு பார்த்தாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் அந்த ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் வந்து குழப்பம் பண்ண பார்த்தது. நாங்களும் பொறுமையாக இருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் எடப்பாடியார் அதை வந்து இந்த சதி திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வெளிப்படுத்திட்டதனுடைய விளைவு அது வேலூரில் தொடங்கி திருச்சியில் தொடர்ந்து இது மாதிரி பண்ணிட்டு வராங்கன்னதுக்கு பிறகு அது எக்ஸ்போஸ் ஆகிட்ட உடனே அவங்க செஞ்ச அந்த சதி திட்டம், யார் இந்த சாருன்னு ஒருத்தர் அமைச்சர் இருப்பார், அவர் வந்து ஓடி மாரத்தான் ஓட்டம் ஓடி ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ளே விட்டு பார்த்தாரு. கடைசியில் எதுவுமே வந்து அதிமுக தொண்டர்கள்கிட்ட அது முடியலை. ஏன்னா அதிமுக ஒரு பலமான கட்டமைப்பு உள்ள கட்சி. இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விழிப்போடு இருக்கிறதுனால இவங்களுடைய சதி திட்டத்தை நாங்கள் முறியடிச்சிட்டோம். அதனால் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸினுடைய வித்தை அங்கே நடக்கலை. இதை பார்த்தாங்க. சரி, இது எப்படியாவது இதை எடப்பாடியாருடைய இந்த எழுச்சி பயணத்தை தடுக்கணுன்றதுக்கு எத்தனையோ வியூகங்களை வகுத்து பார்த்தாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை.